வந்து நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது பாஜக வந்து அவங்களுக்கு உதவி செய்து, அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சார்ந்த ஒரு விஷயம் மக்களிடம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அண்ணாமலை வந்து தன்னை சாட்டையால் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை வந்து திசை திருப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு எதுகை முனையில வேணா அது சரியா இருக்கலாம். ஆனா நீங்க எதிரில் இல்லைன்றதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி, கட்சியில் அடிப்படையில் மக்கள் பணியாற்றி மிக தீவிரமாக பணியாற்றி தான் அவங்க முன்னால் வந்தாங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிட்டு என்னொன்று சொல்கிறாரு, அது கொள்கைக்கு வந்து காங்கிரஸ், கொள்ளைக்கு இன்னொரு அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தவறு. தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்கள். இது இந்த சினிமாலெல்லாம் ஒரு பாட்டு சீன் வச்சுக்கலாம், ஒரு சண்டை சீன் வச்சுக்கலாம், ஒரு எதிர்ப்பு சீன் வச்சுக்கலான்னு சொன்ன மாதிரி நாம் மொழியை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். இருமொழி கொள்கை. தம்பி விஜய் அவர்களே, அந்த காலத்தில் உள்ள நடிகர்களின் படங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்னைக்கு உங்கள் படமே தெலுங்கானால ஓகோன்னு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன். தெலுங்குல டப்பிங் ஆனது சில இடங்களில் தெலுங்குலே பேசியிருக்காங்க. அப்போ விரிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பல மொழிகள் தேவைப்படும் பொழுது, இதே போல விரிவுபடுத்தப்பட்ட சவால்களில் குழந்தைகளுக்கும் இணைப்பு மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக உங்கள் படத்திற்கு பல மொழி வேணும், பாடத்திற்கு பல மொழி வேணான்னு சொன்னால் எப்படி? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இருமொழி சொல்கிறாங்களே, நாமளும் இருமொழி சொல்வோம். வக்ஃபோர்டு என்பது பாமர இஸ்லாமியர்களின் நிலத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கானது. அப்போ அவங்க வக்ஃபோர்டுக்கு எதிர்ப்பு சொல்கிறாங்களா, நாமளும் எதிர்ப்பு சொல்லிடுவோம். ஆக டீலிமிட்டேஷன். இன்னைக்கு பல நகராட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்துகளை கீழே தள்ளிவிட்டு சாமானிய மக்கள் இது சின்னம் இல்லாமல் போட்டி போடுவதை இன்றைக்கு தடுத்து விட்டு அது ஒரு கட்சி சார்ந்த நகராட்சி அமைப்பாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களோட டீலிமிட்டேஷன் என்ன சொல்றது? அப்போ தம்பி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடவே நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு பின்னால் காமராஜர் பெயர், அஞ்சலை அம்மாளோட படம் எல்லாத்தையும் போட்டுட்டு பெயர் வைக்கணும்னா பெரியார் பெயர் தான் வைக்கணும்னு சொன்னால் எப்படி? அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன மாறுபாடு? அப்போ நீங்கள் எங்களை பி டீம்னு திமுகன்னு சொல்கிறீங்களா? நாங்கள் உங்களை பி டீம் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அதே தானே பேசுகிறீங்க. புதுசாக எதையுமே சொல்லலையே. நீங்கள் ஒரு தெளிவற்ற தன்மை தானே இருக்கிறது. அதனால் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள். பரந்தூர் வேணான்றாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு பனையூர் வேணும். நீங்கள் என் வீட்டுக்கிட்ட தான் சின்ன வீட்டில் இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். சாலி கிராமத்தில் உங்கள் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய உங்களுக்கு பனையூர் தேவைப்படுகிறது. அப்போ தமிழக மக்களின் வாழ்க்கை விரிவடைய பரந்தூர் தேவைப்படுகிறது. இன்னைக்கு சின்ன அந்த விமான நிலையத்தில் பெரிதாக எதையும் நம்ம நிறையா விமான பயணிகள் அதிகமாயிட்டாங்க, சரக்குகள் அதிகமாயிட்டது. அதனால இன்னொரு விமான நிலையம் தேவை. அது சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. தமிழக அரசு எந்த இடத்தை கொடுக்குறாங்களோ மத்திய அரசு அதில் விமான நிலையம் அமைக்கும். ஆக நம்ம வாழ்க்கை விரிவடையும் பொழுது சாலி கிராமம் என்ற கிராமத்தில் இருந்து பனையூருக்கு போகும் பொழுது நீங்கள் சாமானிய மக்கள் மீனம்பாக்கம் என்ற பாக்கத்தில் இருந்து பரந்தூர் என்ற பரந்த விமான நிலையத்திற்கு போக வேண்டிய அவசியம் வருகிறது. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு காம்பன்சேஷன் அதிகரித்து கொடுங்க. 10 மடங்கு கூட கொடுக்க சொல்லுங்க. அவர்களுக்கு இன்னொரு நிலம் கூட கொடுக்க சொல்லுங்க. அந்த விவசாயிகள் மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஆனா எல்லா விதத்திலும் ஏறக்குறைய பணிகள் நினைந்த ஒரு இடத்தை திடீர்னு வேணான்னு சொன்னா நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. முக்காவாசி உங்க படம் இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை எதிர்த்து பேசும் தைரியம் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க. உங்க தயாரிப்பாளரை எதிர்த்து பேசியிருப்பீங்களா? உங்களோட டைரக்டர் நீங்க எதிர்ப்பு பேசியிருப்பீங்களா? மோடிஜி அவர்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்த்து பேசுவதை அனுமதிக்கிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் தமிழக அரசியலை கற்றுக்கொண்டு தம்பி விஜய் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.